ஹரி மாதிரியே நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவகிட்ட இன்னைக்கு என் லவ்வ சொல்லிரட்டுமா? நீயுமா? ஆமா நான் கூட. என்னது நீ கூடவா? அவகிட்ட இன்னைக்கு என் லவ்வ சொல்லிரட்டுமா? உங்களுக்கு வேற வேலை இல்லப்பா. சார் இங்க வாங்க. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன். அது ஒரு வேலையாடா? சொல்லுவேன்டா, அவகிட்ட இல்ல, அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாது. சொன்னா கேள்றா, சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன். சொன்னா என்னடா நடக்கும்? ஷாலுமா எதுக்கு இப்பவே கால்ல வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரேஜுக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். அவன் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடில இருந்து குதிச்சிட்டேன். கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கு உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல, நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. கட்டி போற வேணா சொல்லிட்டே வருவா. கட்டிக்கிற போறியா? நீயே முடிவு பண்ண. அப்படியே என் பர்சனாலிட்டியே என்ன கனவுல கூட நீ நினைச்சு பார்க்க கூடாது. டேய் உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. என்ன இருக்கா? அட பாவி, என்னடா இல்ல சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அதானடா அதேடா. சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். பாக்கலாம்டா, இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த இந்த அப்பனோட பாசம் பெருசா இல்ல நேத்து வந்த உன் காதல் பெருசான்னு. சும்மா காமெடி பண்ணாதயா, எப்போ லவ் தான் ஜெயிக்கும்.